சின்ன வயசுல என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இப்படிதான் இருக்கும். இத பார்த்தப்போ எனக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா, ஸ்கூல் டைம்ல என்னோட புக்ஸ் வாங்கி மத்த பசங்களுக்கு எழுத குடுப்பாங்க. அந்த பசங்க என்ன திட்டி திட்டியே எழுதுவாங்க. ஏன்னா, நான் எழுதுறது அவங்களுக்கு புரியவே புரியாதுன்றதுனால. அப்புறம் இதெல்லாம் என்னோட சமய வகுப்பு புக்ஸு. இதுல இந்த புக்கு 80 வருஷத்துக்கு மேல பழமையான புக்கு. அப்புறம் என்னோட சின்ன வயசுல எனக்கு டைரி எழுதுற பழக்கமெல்லாம் இருந்துச்சு. கதையெல்லாம் எழுதி வச்சிருப்பேன் நான். அப்புறம் என்ட்ட ஒரு பைபிளும் இருக்குது. யாரோ ஒருத்தங்க ஒரு நாள் ரோட்ல போனப்போ குடுத்தாங்க. அத பத்திரமா வச்சிருக்கேன். இத விட கொஞ்சம் பழமையான பைபிளும் ஒண்ணு என்ட்ட இருக்குது. அப்பப்ப வாசிச்சு பார்ப்பேன். இந்த பார்த்தீங்களா ஒரு டிராயிங்க. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வரைய ஸ்டார்ட் பண்ணது. இத ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வந்ததுனால நான் அப்படியே வரையாம உட்டுட்டேன். அப்புறம் இது இப்ப நான் யூஸ் பண்ற டிராயிங் புக். இதுல நெறைய டிராயிங்ஸ் வரைஞ்சிருப்பேன். அதுல எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டான டிராயிங் இதுதான். ஏன்னா நான் வரைஞ்சதிலேயே கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா வந்தது இந்த டிராயிங் தான். ஒரு டைம்ல என்ட்ட நெறைய ட்ராஃபீஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த ஒரே ஒரு ட்ராஃபி மட்டும் தான் இருக்குது. அதுவும் மாடலிங் போனப்போ கிடைச்சது. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, என்ட்ட டிராயிங் ரிலேட்டடா நெறைய